எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாட்களில் அவரே நமக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. தேவன் தம்மை நம்புகிற ஜனங்களை, தம்மை தேடுகிற ஜனங்களை, தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில அடிக்கடி வியாதி, பொருளாதார நெருக்கம், குடும்பத்தில் எல்லா பக்கத்தாலேயும் பலவிதமான பிரச்சனை, கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில செய்வது என்னதென்று தெரியாமல் உதவிக்காக எங்கே ஓடுவோம், என்ன செய்வோம் என்று கலங்கி நிற்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை தேடுங்கள், அவரை கூப்பிடுங்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். சங்கீத புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 16வது வசனத்துல சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். துன்மார்க்கன் தன் பலத்தை நம்புகிறான், துன்மார்க்கன் தன் பணத்தை நம்புகிறான், உலகத்து காரியத்தை நோக்கி பார்க்கிறான். தேவனை அறியாதவன் தன்னுடைய சுயத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறான். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையை நீங்கள் பின்னிட்டு திரும்பி பாருங்கள். தன் சொந்த குடும்பத்தால், சொந்த தாய் தகப்பனால், சொந்த சகோதரனால் எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், அதை விட அவனுடைய சொந்த பிள்ளைகளால் எத்தனை நெருக்கம், எத்தனை அவமானம். ஐயோ, அவன் வாழ்க்கையில ஒரு அருவருப்பான வாழ்க்கை அவனுடைய குடும்பத்தில் ஏற்பட்டது. சொந்த சகோதரியை சொந்த மகன் அங்கே சகோதரன் கெடுக்கிறான், ஒரு நிந்தை. அதே நேரத்தில் தன்னோடு இருந்த தலைவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள். அகித்தோப்பலை போன்றவர்கள், யோவாப்பை போன்றவர்கள் அங்கே அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார். சொந்த மகனாய் அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். அவனுக்கு தலைவனாய் இருந்த சவுல் அவனை கொலை செய்ய வகை தேடுகிறான். எத்தனை நெருக்கம், எத்தனை உபத்திரவம், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரமே இருக்கிறது என்று சொல்கிறான். ஆனாலும் அந்த மரணத்திலிருந்தும் தேவன் அவனை காப்பாற்றினாரே. எப்படி தெரியுமா? தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை நோக்கி அபயம் விடுகிறேன். அதாவது ஒரு தஞ்சம், அங்கே தஞ்சம் கூறுகிறது, புகலிடம் கூறுகிறது. தேவனே எனக்கு இறங்கும். ஆண்டவரை கூப்பிடுங்கள், அவர் உங்களை எல்லா இடுக்கத்துக்கும் விலக்கி காப்பார். நெருக்கத்தின் பாதையிலே போய்கொண்டு இடுக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்களும் கேட்கிறீர்களா? ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நெருக்கத்தில இடுக்கத்தின் வழியில யார் யாரு போய்கொண்டிருக்கிறாளோ, சொந்த குடும்பத்தினால் பிரச்சனை, கணவனினால் பிரச்சனை, மனைவியினால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, யார் நின்று கொண்டிருக்கிறார்கள், தேவன் இன்றைக்கு இறங்கி உதவி செய்யும். தேவன் இன்றைக்கு இறங்கி இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you.